இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நிறையா ப்ராப்ளம் இருக்குது இதில், அதனால் நான் முடிஞ்ச அளவு போடுறேன். இஃப் 2y plus 2z minus x by a is equal to 2z plus 2x minus y by b is equal to 2x plus 2y minus z by c. இது 3 ரேஷியோவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். அப்போ என்ன காட்ட சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் x by 2b plus 2c minus a is equal to y by 2c plus 2a minus b is equal to z by 2a plus 2b minus c. இதை தான் காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, 2y + 2z மைனஸ் எக்ஸ் பை ஏ கேக்கு ஈக்குவல். அதே மாதிரி இதில் இருந்து என்ன தெரியுது, ஏ எதுக்கு ஈக்குவல்னு எழுதணும். ஏ 2y + 2z மைனஸ் எக்ஸ் பை கேக்கு ஈக்குவல். ஃபஸ்ட்டு ரேஷியோலேருந்து ஏயை இங்கே கொண்டு போயிட்டு கேயை கீழே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரேஷியோ 2z + 2x மைனஸ் ஒய் பை பி கேக்கு ஈக்குவல். இதில் இருந்து b is equal to 2z + 2x மைனஸ் ஒய் பை கே அப்படின்னு கொண்டு வரோம். தேர்ட் ரேஷியோ 2x + 2y மைனஸ் z பை சி இஸ் ஈக்குவல் டு கே. இதிலிருந்து c is equal to 2x + 2y மைனஸ் z பை கே அப்படின்னு கொண்டு வரோம். இப்போ இந்த 3 ரிலேஷனையும் கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேஷியோவில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நவ் x பை 2b + 2c மைனஸ் ஏ இதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் அப்படி எக்ஸ்னே வச்சுக்கிட்டு பிக்கு பதிலாக 2z + 2x மைனஸ் ஒய் பை கே பிக்கு பதிலாக. அதே மாதிரி சிக்கு பதிலாக 2 × 2x + 2y மைனஸ் z பை கே மைனஸ் ஏக்கு பதிலாக 2y + 2z மைனஸ் எக்ஸ் பை கே. புரியுதா? அதாவது இங்கே இருக்கிறது நமக்கு 2b + 2c மைனஸ் ஏ. இதில் பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோ, சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோ, ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2b + 2c மைனஸ் ஏன்னு. இப்போ கீழே 3லையுமே கே இருக்கா, இந்த கீழே இருக்க கே என்ன ஆயிரும், மேலே போயிடும். கேஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். எக்ஸு மேலே இருக்குது, இந்த கீழே 3லேயும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கே அப்படியே மேலே போய் ஒரு கே மேலே போயிடும். ஏன்னா கீழேக்கும் கீழே இருக்குல்ல, அதனால் அது மேலே போயிடும். அப்போ மிச்சம் இதோட மிச்சம் இருக்கிறது இதுதான் இருக்கும். 2 × 2z + 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 × 2x + 2y மைனஸ் z மைனஸ் ஆஃப் 2y + 2z மைனஸ் கே. இவ்வளவுதான் இருக்கும் கீழே. இந்த கேலாம் என்ன ஆயிரும், ஒரே கேயாயி, ஏன்னா ஒரே டினாமினேட்டர் இல்லையா, அது கே அப்படியே மேலே போயிடும். அடுத்த ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் பை, இந்த இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 4z + 4x மைனஸ் 2y 4z + 4x மைனஸ் 2y இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4x + 4y மைனஸ் 2z ப்ளஸ் 4x + 4y மைனஸ் 2z
இதை வந்து மைனஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -2y - 2z ப்ளஸ் k. -2y - 2z ப்ளஸ் x ப்ளஸ் x. இப்படி அது எல்லாத்தையும் சேர்த்து உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் டேர்ம்ஸ் பூரா ஒன்றா சேர்க்குறேன். அதாவது எக்ஸா ஒன்றா சேர்த்து, ஒய்யா ஒன்றா சேர்த்து, இசட்டா ஒன்றா சேர்க்கணும். அப்போ எக்ஸை பூரா சேர்க்குறேன் பாருங்கள். 4x + 4x ப்ளஸ் எக்ஸ். ஒய்யை பூரா சேர்த்தேன்னா -2y + 4y - 2y. இசட்டை பூரா சேர்த்தேன்னா 4z - 2z - 2z. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ், ஒய் டேர்ம்ஸ், இசட் டேர்ம்ஸாக ஒன்றா சேர்த்துட்டேன். = kx இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 4yயும் -2y - 2y -4yயும் கேன்சல் ஆயிரும். 4zட்டும் இதுவும் கேன்சல் ஆகி இது ரெண்டும் 0 0ன்னு வந்துடும். அப்போ 9x மட்டும்தான் இருக்கும். kx/9x. x கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன? k/9. அப்போ அந்த ரேஷியோவுக்கு என்ன ஆன்சர்? k/9. இப்போ செகண்ட் ரேஷியோ எடுத்துப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு ரேஷியோலையும் நம்ம வந்து செகண்ட் ரேஷியோ வந்து ஒன்றுனா y/2c + 2a - b. இதுதான் செகண்ட் ரேஷியோ. இதில் கொண்டே ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y/2 × cக்கு பதிலாக 2x + 2y - z/k. இந்த அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 3 ரேஷியோவையும், இந்த 3 ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 3ஐயும் கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு சினா சி. இப்போ ஏக்கு வந்து என்ன அப்படின்னா 2y + 2z - x/k. 2a + 2b 2c + 2a - b. பிக்கு உள்ளது அப்படி எழுதணும். பிக்கு உள்ளது என்ன அப்படின்னா 2z + 2x - y/k. இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே 3மே டினாமினேட்டர் k, அது மேலே போய் kyன்னு ஆயிரும். இப்போ மிச்சம் இருக்கிறது 2 × 2x + 2y - z + 2 × 2y + 2z - x -2z + 2x - y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுகிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 4x + 4y - 2z + 4y + 4z - 2x. இது மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். -2z - 2x + y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் லைக் டேர்ம்ஸ் பூரா ஒன்றா சேருங்க. 4x - 2x - 2x + 4y + 4y + y ப்ளஸ் -2z + 4z - 2z. இப்போ இதில் வந்து ky/4x - 2x 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 - 2x 0 ஆயிரும். இது 9yன்னு வரும். இது -2z + 4z + 2z - 2z இதுவும் அடிபட்டு 0 ஆயிரும். அப்போ ky/9y மட்டும்தான் இருக்கும். ஒய்யும் கேன்சல் ஆகி k/9. இது ஃபஸ்ட் ரேஷியோ. இந்த k/9 வந்து 1ன்னு போட்டுக்குவோம். இந்த k/9 2ன்னு போட்டுக்குவோம். இதே மாதிரி தேர்ட் ரேஷியோ போய் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா z/2a + 2b - c is equal to z/2 × ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2y + 2z - x/k + 2 × பிக்கு பதிலாக 2z + 2x - y/k சிக்கு பதிலாக 2x + 2y - z/k. இந்த k மேலே போயிடும், kzன்னு வந்துடும். அப்போ இதை உள்ள இப்போவே பெருக்கிறேன். 4y + 4z - 2x
plus 4z plus 4x minus 2y minus 2x minus 2y plus 2z. இப்போ இதில் வந்து இந்த 4y minus 2y minus 2y கேன்சல் ஆயிரும், minus 2x plus 4x minus 2x கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது kz by 4z plus 4z 8z, இங்கே 2 வராது, 8z plus z 9z மட்டும் இருக்கும், 9z. அப்போ z கேன்சல் ஆகி k by 9, இது தேர்டு. அப்போ 3 ரேஷியோவுமே நமக்கு என்ன வருது, k by 9 k by 9 k by 9 வருதா. அப்போ ஃப்ரம் 1 2 and 3 நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, 1 2 and 3லேருந்து x by 2b plus 2c minus a is equal to y by second ratio என்னது, y by 2c plus 2a minus b, 2c plus 2a minus b is equal to third ratio வந்து z by 2a plus 2b minus c. இந்த மாதிரி ஏபிசியோட வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதை ஒவ்வொரு ரேஷியோலையும் ஏபிசியோட வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதை ஒவ்வொரு ரேஷியோலையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அதுலேருந்து இது ஈக்குவல், இந்த ரேஷியோஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் எல்லாத்துக்கும் உள்ள அடிப்படை மெத்தடு. அடுத்த சம் பாருங்க. இஃப் x by a is equal to y by b is equal to z by c, show that x cube by a square plus y cube by b square plus z cube by c square is equal to x plus y plus z the whole cube by a plus b plus c the whole square அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மெத்தடே எடுத்துக்குவோம். x by a kக்கு ஈக்குவல், இதிலிருந்து x வந்து எதுக்கு ஈக்குவல், akக்கு ஈக்குவல். அது மாதிரி y by b kக்கு ஈக்குவல், இதுலேருந்து y வந்து என்னது bkக்கு ஈக்குவல். x by z by c kக்கு ஈக்குவல், இதுலேருந்து z வந்து ckக்கு ஈக்குவல். இப்போ சொல்யூஷனில் எல்ஹெச்எஸ்க்கு வருவோம். எல்ஹெச்எஸ் வந்து என்னதுன்னா எக்ஸ் கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் கியூப் பை சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுக்கு பதிலாக இப்போ ஏகே த ஹோல் கியூப் போடுவோம் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிகே த ஹோல் கியூப் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் சிகே த ஹோல் கியூப் பை சி ஸ்கொயர் is equal to a cube k cube by a square plus b cube k cube by b square plus c cube k cube by c square. அப்போ a ஸ்கொயர் ஒரு a கேன்சல் ஆயிரும், b ஸ்கொயரும் b ஸ்கொயரும் கேன்சல், மிஞ்சுறது a k cube plus b k cube plus c k cube. இதுலேருந்து k cube காமனாக எடுத்துட்டா a plus b plus c, xக்கு பதிலாக ak, yக்கு பதிலாக bk, zக்கு பதிலாக ck, a cube k cube, b cube k cube, c cube k cube, a ஸ்கொயரும் ஏயும் அடிபட்டு ஒரு a மட்டும் மிச்சம் இருக்கும். அது மாதிரி இதில் ஒரு b மட்டும் மிச்சம் இருக்கும், அதில் ஒரு c மட்டும் மிச்சம் இருக்கும். அதாவது a cube k cube plus b k cube plus c k cube இருக்கும். k cube காமனாக எடுத்துட்டா a plus b plus c கிடச்சிடும். இப்போ RHSக்கு போவோம். x plus y plus z the whole cube by a plus b plus c the whole square. xக்கு பதிலாக ak, yக்கு பதிலாக bk, cக்கு பதிலாக ck by whole cube
by a plus b plus c the whole square. அப்போ இது வந்து இந்த இதுலேருந்து கேயை காமன் எடுத்தால் a plus b plus c the whole cube. இந்த மூணுலேருந்து ஒரு கேயை காமன் எடுத்துக்கலாம். a plus b plus c the whole square. இந்த பவர் வந்து ரெண்டுக்குமே வரும். அதாவது கேக்கும் இந்த பவர் வரும், a plus b plus cக்கும் இந்த பவர் வரும். இதுவும் அடிபட்டு ஒரு a plus b plus c மட்டும் இருக்கும். அப்போ k cube into a plus b plus c. இப்போ இதுலேருந்து LHS வந்து RHSக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடணும். இதுவும் k cube into a plus b plus c தான், இதுவும் k cube into a plus b plus c தான். அப்போ இதனுடைய ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல். இது 1, இது வந்து 2. ஃப்ரம் 1 and 2, from 1 and 2, x cube by a square plus y cube by b square plus z cube by c square is equal to x plus y plus z the whole cube by a plus b plus c the whole square. இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்கு ஈக்குவேட் பண்ணி அதுலேருந்து ஒரு வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே கண்டுபிடிச்சி அடுத்து கொடுத்துருக்க ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். எல்லாத்துக்குமே அதே மெத்தடு தான். இப்போ 12th சம்மு, இஃப் a by b is equal to c by d is equal to e by f, show that square root of ab plus square root of cd plus square root of ef is equal to square root of a plus c plus e into b plus d plus f. இப்போ இதுலேயும் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். a by b கேக்கு ஈக்குவல். அதே மாதிரி அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, a b கேக்கு ஈக்குவல், c by d கேக்கு ஈக்குவல். இதுலேருந்து என்ன தெரியுது, c வந்து d கேக்கு ஈக்குவல், e by f கேக்கு ஈக்குவல். இதுலேருந்து e வந்து f into கேக்கு ஈக்குவல். இப்போ LHS எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிடி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக பிகே போடுவோம், இன்ட்டு பியை பின்னே வச்சுக்கணும், ப்ளஸ் சிக்கு பதிலாக டிகே டின்னே வச்சுக்கணும், ப்ளஸ் இக்கு பதிலாக எஃப்கே எஃப்னே வச்சுக்கணும், இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் கே ப்ளஸ் டி ஸ்கொயர் கே ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் கே விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயருக்கு பியா பி இன்ட்டு ரூட் கே, டி ஸ்கொயரோட ரூட் டியா டி இன்ட்டு ரூட் கே, எஃப் ஸ்கொயருக்கு வந்து எஃப்பா எஃப் இன்ட்டு ரூட் கே. இப்போ ரூட் கேயை காமனாக எடுத்துட்டா b plus d plus f, b plus d plus f. இப்போ RHS போவோம். RHSல ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus c plus e into b plus d plus f. இப்போ வந்து இந்த ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன பண்ணுவோம், இன்னொரு மெத்தட் ஈஸியாக ஏ பை பி வந்து சி பை டி இஸ் ஈக்குவல் டு இ பை எஃப். இது ஆடண்டோ மெத்தடில் என்ன வரும்னா ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ பை பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் இதுக்கு ஈக்குவல்
இது எல்லாமே சேர்ந்து கேக்கு ஈக்குவல். அதாவது ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ வந்து கே இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு ஈக்குவல். இதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 1, இது 2, இது 3. சப்ஸ்டியூட்டிங் 3 இன் 2. 2ல் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக கே இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப். அங்கே ஏற்கனவே ஒரு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் இருக்குது. அந்த ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இக்கு பதிலாக கே இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்பை போடுறோம். அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் இருக்குது. அப்போ ரூட் கே இன்ட்டு இந்த 2 பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு பதிலாக என்ன வந்துடும்? ஒரு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்னு வந்துடும். இது 4th ஈக்குவேஷன். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் ஆகிடுச்சா? எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல். இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட் அண்ட் டோ மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்ஹெச்எஸ்க்கு. ஏன்னா மேலேயும் கூட்டி வருது கீழேயும் கூட்டி வருதுங்கிறதுனால டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால ஆட் அண்ட் டோ மெத்தடை நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாதாரண மெத்தட்லேயும் போடலாம். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மெத்தட்லேயும் போடலாம். இதில் நான் போட்டிருக்கிறது வந்து ஆட் அண்ட் டோ மெத்தட். ஆர்ஹெச்எஸ்க்கு மட்டும் ஆட் அண்ட் டோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடலாம் அப்படின்னாலும் போடலாம். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் எப்படி போடுறது அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் இதுதான் கேட்டிருக்கா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பிகே. பிகே ப்ளஸ் டிகே ப்ளஸ் எஃப்கே இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப். அதாவது இது வந்து இன்னொரு மெத்தட். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 3லையும் கே இருக்கிறதுனால காமனாக ஒரு கே எடுத்துக்கிறேன். பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே இன்ட்டு இந்த 2 பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு பதிலாக ஒரு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப் எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ரூட்டை விட்டுட்டு. இப்போ இதுவும் அந்த 4th ஈக்குவேஷன் ஒன்று தான் பாருங்கள். ரூட் கே இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப். அதனால் இந்த மெத்தட்லேயும் போடலாம், இல்லை இதையே சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ இது போட்டுக்குங்க. மொத்தத்தில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிடி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஎஃப் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ இன்ட்டு பி ப்ளஸ் டி ப்ளஸ் எஃப்க்கு ஈக்குவல். அதாவது இந்த ரேஷியோ ஈக்குவல்னால் இது ஈக்குவல். ஏன்னா இதுலேருந்து தான் இதை கொண்டு வரோம். ஆனால் எல்ஹெச்எஸ்க்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டேன். ஆர்ஹெச்எஸ்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறத பின்னாடி போட்டிருக்கேன். அதே மெத்தடில் போட்டுக்குங்க, இல்லை ஆட் அண்ட் டோ மெத்தட்லையும் போட்டுக்கலாம். 2 மெத்தடு தெரியணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த சம் பாருங்க. இஃப் x by a is equal to y by b is equal to z by c, prove that x square minus yz by a square minus bc is equal to y square minus zx by b square minus ca is equal to z square minus xy by c square minus ab. x by a y by b z by c க்கு ஈக்குவல்னால் இந்த ரேஷியோஸும் ஈக்குவல்னு காட்டணும். நான் இங்கே கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். x ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் ஃபஸ்ட் இது எழுதிக்கும். எக்ஸ் பை ஏ கேக்கு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் வந்து ஏ கேக்கு ஈக்குவல். ஒய் பை பி கேக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒய் வந்து பி கேக்கு ஈக்குவல். இசட் பை சி கேக்கு ஈக்குவல் அப்படின்னா இசட் வந்து சி கேக்கு ஈக்குவல். இப்போ ஒவ்வொரு ரேஷியோவாக எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ரேஷியோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து
எக்ஸ் வந்து ஏகேனா எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் ஒய் பிகே இன்ட்டு இசட் வந்து சிகே டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு கே ஸ்கொயர் இது பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. இந்த ரெண்டுலேருந்து கே ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன். அப்போ உள்ள இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது, இதில் பிசி இருக்குது, இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, இது ரெண்டும் கேன்சல் ஆகி கே ஸ்கொயர் கிடைக்கும். இது 1. இதே மாதிரி ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் கே ஸ்கொயர் கிடைக்கணும். செகண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா செகண்ட் ரேஷியோ வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ. ஒய் ஸ்கொயர் ஒய் வந்து பிகே த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிகே இன்ட்டு ஏகே பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் ஏசி இன்ட்டு கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ. இப்போ கே ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான் பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ. அப்போ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ கேன்சல் ஆகி கே ஸ்கொயர் கிடைக்கும். இது செகண்ட். இதே மாதிரி தேர்ட் ரேஷியோ. தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இசட் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர் கே ஸ்கொயர், எக்ஸ்ஒய் வந்து ஏகே இன்ட்டு பிகே பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்போ இதிலேருந்து சி ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு கே ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இப்போ கே ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா மேலே சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதெல்லாம் கேன்சல் ஆகி கே ஸ்கொயர். அப்போ எல்லா ரேஷியோவுமே கே ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ ஃப்ரம் 1, 2 and 3 3 ரேஷியோவுமே, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் பை பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ